பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்தத்தை மீறுகையினால், சரிங்களா, அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா, பாருங்க, ஆல் பார்ட்டிஸ். ஸோ ஒப்பந்தத்தை மீறுகை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆல் பார்ட்டிஸ் டு எ கான்ட்ராக்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பெர்ஃபார்ம் their ப்ராமிசஸ். ஸோ ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுக்கூடிய அனைத்து நபர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கடமைகளை வந்து சரியாக நிறைவேற்றணும் இல்லைங்களா. ஸோ அப்படி நிறைவேற்றினா தான் அந்த ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வரும் இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லாமல் when one party refuses to perform his promise, then the breach of contract take place. என்னதுன்னு பாருங்க, ஒப்பந்தத்தில் ஈடுபடுபவர்கள் அவர்கள் ஏதாவது ஒருவர் அவர்களது கடமையை வந்து செய்ய தவறினால், ஸோ அந்த இடத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒப்பந்தத்தை வந்து மீறுவதாக கருத்தில் கொள்ளப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு என்ன? ஸோ ஒவ்வொரு நபரும் அவருடைய கடமைகளை வந்து சிறப்பாக செய்ய வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு நபர் அவருடைய கடமையை வந்து தவறினால், ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஒப்பந்தத்தை வந்து மீறப்பட்டதாக கருத்தில் கொள்ளப்படும். ஓகேங்களா. The other party or parties are called aggrieved or injured party or parties. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் என்னவா எடுத்துக்கப்படுவார்கள் என்றால் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. மீதி இருக்கக்கூடியவர்களை நம்ம பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து உண்டான தீர்வுகள் வந்து கிடைக்கணும். சரிங்களா. ஸோ அதுதான் என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ ரெமெடிஸ், அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறுகையினால் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒப்பந்தத்தை மீறியாச்சு, ஸோ அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். There are various types of remedies for injured parties listed as below. ஸோ அந்த ஒப்பந்தத்தை மீறுகையினால் பாதிக்கப்பட்ட நபருக்கு என்னென்ன தீர்வுகள் வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்கிறது. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்கிறது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு. சரிங்களா. ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்கிறது. ரெண்டாவது கிளைம் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், திட்டவட்டமாக அதை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கு தொடுக்கிறது. அடுத்து கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன், தடை உத்தரவிற்காக வழக்கு தொடுக்கிறது. சரிங்களா. அடுத்து கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட், பணிக்கு ஏற்ற தொகைக்கான வழக்கு, எவ்வளோ லாஸ் ஆச்சோ அதுக்கு உண்டான பணத்தை கொடுன்னு சொல்லி கிளைம் பண்ணி கேட்கறது. அடுத்து கிளைம் ஃபார் டேமேஜஸ், அந்த ஏற்பட்ட நட்டத்திற்கான இழப்பீடை கோருதல். சரிங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரெமடிஸ் வந்து இருக்கு. ஸோ ஒப்பந்தத்தை மீறுகிறால் அதற்கான தீர்வுகள் வந்து இதுதான். சரிங்களா. ஸோ இதில் நான் 1 by 1 பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்கிறது. சரிங்களா. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இன் கேஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பை ஒன் பார்ட்டி, then the other parties may rescind the contract and thereby the party is absolved from his all obligations under the contract. பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல இந்த ஒப்பந்தத்தில் வந்து ஈடுபடக்கூடிய ஒருவர் அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறும் பொழுது, சரிங்களா, மற்றவர்கள் எல்லாம் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக கருத்தில் கொள்ளலாம். சரிங்களா. அதான் சொல்றேன். இன் கேஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் ஒன் பார்ட்டி, then the other parties may rescind the contract and thereby the party is absolved from all his obligations under the contract. ஸோ மேலும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த ஒப்பந்தத்தில் வந்து தமக்குள்ள அனைத்து கடமைகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்படுகிறார். சரிங்களா. ஸோ ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னன்றீங்களா. ஸோ ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர் ஒப்பந்தத்தை வந்து மீறும் பொழுது மற்றவர்கள் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக கருத்தில் கொள்ளலாம். ஓகேங்களா. மேலும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒப்பந்தத்தில் தமக்குள்ள அனைத்து கடமைகளிலிருந்தும் அவர் என்ன ஆகிறாருன்னா விடுவிக்கப்படுகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, M promises N to supply him a motor car on 1st January 2017. M ப்ராமிஸ் பண்றான் யாருக்கு? Nக்கு. என்னன்னு? அவருடைய மோட்டார் காரை 1st January 2007 வந்து டெலிவரி பண்றதா சொல்றாரு. அண்ட் N promises to pay for the motor car on 1st January 2007. என்னும் என்ன சொல்றான்? அந்த மோட்டார் காருக்கு உண்டான அமௌண்ட் வந்து அதே ரேட்ல கொடுக்குறதா சொல்லி ஒத்துக்கிறார். N is absolved from paying its price. ஆனால் என்ன சொல்றான்? அந்த நாள்ல பணத்தை வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறார். சரிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு அப்போ என்ன ஆகுது? ஒப்பந்தம் வந்து ரத்தாயிருது. ஸோ இதை என்ன சொல்றேன்னா ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, கிளைம் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், திட்டவட்டமாக நிறைவேற்றுவதற்கான வழக்கு அப்படின்னு. கிளைம் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்,
திட்டவட்டமான நிறைவேற்றத்துக்கான வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். In some specific cases, if the damages are not the adequate remedy, புரியுதுங்களா? ஸோ சில சமயங்கள்ல இந்த இழப்பீடுகள் ஒப்பந்த மீறலுக்கான போதுமான ஒரு தீர்வாக இருக்காது. In some specific cases, if the damages are not adequate remedy, ஒரு சில நேரங்களில் ஒரு சில சமயத்துல இந்த இழப்பீடுகள் டேமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்த முறிவிற்கான போதுமான ஒரு தீர்வாக வந்து இருக்காது. Then the court can direct the party in breach for the specific performance of the contract. ஸோ இந்த மாதிரியான சமயத்துல நீதிமன்றத்தினுடைய ஒப்பந்தத்தின்படி கூற்றுப்படி அவரது வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுமாறு கோர்ட்ல கேஸ் போடலாம். In such case, the promise is carried out as per terms and conditions of the contract. ஸோ அப்படி ஒப்பந்த விதிமுறைகளையும் நிபந்தனைகளும் அந்த கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வாக்குறுதி அதன் அடிப்படையில் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். சரிங்களா? ஸோ ஒப்பந்த விதிமுறைகள் அந்த நிபந்தனைகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அடிப்படையில் அந்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். சரிங்களா? அதான் சொல்றேன். In such case, the promise is carried out as per the terms and conditions of the contract. Generally, in the following cases are the cases the court grants specific performance. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டவட்டமான வழக்கு நிறைவேற்றுவதற்காக நீதிமன்றம் ஆணையக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, when the act agreed to be done in such that compensation in money for its non-performance is not sufficient. ஸோ முதலாவதாக என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாததால் சரிங்களா ஏற்பட்ட அந்த இழப்பை பணத்தை கொடுத்து ஈடுகட்ட முடியாத பொழுது சரிங்களா ஸோ கிளைம் பண்ணலாம். ரெண்டாவது, when it is probable that compensation in money cannot be received for the non-performance of the act agreed to be done. ஸோ செகண்ட் ஒன், அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாததால் ஏற்படக்கூடிய இழப்பீடை வந்து பெற முடியாத பொழுது ஈடுகட்ட முடியாத பொழுது. தேர்ட் ஒன், when there is no standard for ascertaining the actual damage caused by the non-performance of the act agreed to be done. ஸோ தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்துல இந்த கான்ட்ராக்ட்ல அந்த நிறைவேற்றப்படாதால் ஏற்பட்ட அந்த உண்மையான நட்டத்தை வந்து நிர்ணயிக்கிறதுக்கான தேவையான அந்த தரவுகள் எதுவும் இல்லாத பொழுது, அந்த ரியலா நம்ம என்ன அப்படின்றத வந்து சரியா வந்து சொல்ல முடியாத பொழுது, ரியலைசேஷன் பண்ண முடியாத பொழுது, ரியல் ரீசன் என்ன அப்படின்னு தெரியாத பொழுது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆன் தி அதர் ஹேண்ட் த கோர்ட் டஸ் நாட் கிராண்ட் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி ஃபாலோவிங் கேசஸ். ஸோ இருப்பினும் இந்த திட்டவட்டமான நிறைவேற்றம் வந்து பின்வரும் சூழ்நிலையில் வந்து நீதிமன்றத்தால் வந்து ஆணையிடப்படாது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேமேஜஸ் ஆர் அன் அடிக்குவேட் ரெமெடி, அந்த இழப்பீடு போதுமான தீர்வாக அமையும் பொழுது. ரெண்டாவது, த கான்ட்ராக்ட் இஸ் நாட் செர்டைன், இந்த ஒப்பந்தம் வந்து நிபந்தனைகள் வந்து தெளிவாக இல்லாத பொழுது. தென் த கான்ட்ராக்ட் இஸ் இன்இக்விட்டபிள் டு எய்தர் பார்ட்டி. தேர்ட் ஒன் என்ன சொன்னா, அந்த ஒப்பந்தம் இரு தரப்பினருக்கும் பொருந்தாத பொழுது. அடுத்தது, த கான்ட்ராக்ட் இஸ் ஆஃப் ரீவக்கபிள் நேச்சர். அடுத்தது ஃபோர்த்தா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒப்பந்தம் திரும்ப பெறும் தன்மை உடைய பொழுது. அடுத்தது, த கான்ட்ராக்ட் இஸ் மேட் பை தி ட்ரஸ்டி இன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ ஃபிஃப்த்து என்ன சொல்றேன்னா, அந்த பொறுப்பை அந்த பொறுப்பாண்மையை அந்த மீறும் வகையில் பொறுப்பாண்மையர் வந்து ஈடுபடக்கூடிய ஒப்பந்தங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட், த கான்ட்ராக்ட் இஸ் ஆஃப் பர்சனல் நேச்சர், தட் இஸ் கான்ட்ராக்ட் டு மேரி. சிக்ஸ்த் வந்து அந்த ஒப்பந்தம் தனிநபர் ஆற்றலை வந்து உட்கொண்டிருக்கும் பொழுது. அண்ட் செவன்த் ஒன், த கான்ட்ராக்ட் மேட் பை எ கம்பெனி அல்ட்ரா வைர்ஸ் ஆஃப் இட்ஸ் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், இந்த பொது நிறுவனங்கள் அந்த அமைப்பு முறையீடு மீறிய ஒப்பந்தங்கள் வந்து ஈடுபடும் பொழுது. தென் நெக்ஸ்ட், த கோர்ட் கேனாட் சூப்பர்வைஸ் இட்ஸ் கேரியிங் அவுட், அந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த ஒப்பந்த நிறைவேற்றத்தை நீதிமன்றத்தால் மேற்பார்வையிட முடியாத பொழுது. ஸோ இந்தந்த காரணங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த திட்டவட்டமான நிறைவேற்றுறது வந்து சூழ்நிலை நீதிமன்றத்தால் வந்து ஆணையிடப்பட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன்.
இந்த தடை உத்தரவுக்கான வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Injunction is an order passed by a competent court restraining a person from doing some act. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செயலை ஒரு நபர் செய்யாதிருக்குமாறு தடைப்படுத்தக்கூடிய வகையில் அமையும் அந்த நீதிமன்றத்தினுடைய ஆணை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா தடை உத்தரவு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? Injunction can be defined as a mode of securing the specific performance of the negative terms of a contract. ஒரு நபர் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த செயலை வந்து செய்ய மாட்டேன் என வாக்குறுதி அளித்த நிலையில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில which the party has promised not to do, ஆனா செய்யாம இருக்குது, அந்த செயலை வந்து செய்யாம இருக்கிற வாக்குறுதி அளிச்சாச்சு, ஆனா அந்த செயலை வந்து செய்யாதிருக்க நீதிமன்றம் தடை உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கலாம். Injunction is an order which is granted by the court restraining the person to do what he had promised not to do. ஸோ இந்த இப்போ பாருங்க, ஸோ கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா அந்த தடை உத்தரவிற்கான வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செயலை வந்து ஒரு நபர் வந்து செய்யாதிருக்குமாறு தடைப்படுத்தும் வகையில், சரிங்களா, அமையும் அந்த நீதிமன்றத்தினுடைய ஆணை வந்து தடை உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நீதிமன்றத்தினுடைய ஆணையை தான் வந்து தடை உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி ஒரு நபரை ஒரு செயலை வந்து செய்ய மாட்டேன்னு வாக்குறுதி அளித்த நிலையில், அந்த அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நபர் ஒரு செயலை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளித்த ஒரு அந்த சுச்சுவேஷன்ல அந்த செயலை செய்யாதிருக்க நீதிமன்றம் தடை உத்தரவை வந்து பிறப்பிக்கக்கூடியதுதான் கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? The court may order injunction in the following cases. அந்த பின்வரும் அந்த வழக்குகளில் நீதிமன்றம் தடை உத்தரவு வந்து பிறப்பிக்கலாம். என்னென்ன மாதிரியான தடை உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கலாம் அப்படின்னா, if the contract is voidable, அந்த தவிர்க்கப்பட வேண்டிய ஒப்பந்தமாக இருந்தால். ரெண்டாவது, if the contract becomes void or செல்லாத ஒப்பந்தமாக இருந்தால். சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி எல்லாம் தடை வந்து பிறப்பிக்கலாம். then on discovering the contract as void, செல்லாத ஒப்பந்தம் என கண்டுபிடிக்கப்பட்டால். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல the court may order injunction in the following cases. ஓகேங்களா? the next claim for quantum merit. அடுத்தது அந்த பணிக்கு ஏற்ற தொகைக்கான வழக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னு என்ன அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆச்சோ, எவ்வளோ பணம் லாஸ் ஆச்சோ அதுக்கு உண்டான பணத்தை வந்து எனக்கு கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறது. சரிங்களா? கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட் அப்படின்னு சொல்லி சொல்றது. பாருங்க, the claim for quantum merit may arise if a contract performed by one party has become discharged by breach of the other party. அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அவருடைய வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிய பின்னர் மற்றொரு நபர் ஒப்பந்தத்தை வந்து மீறுவதனால் அந்த பணிக்கு ஏற்ற தொகையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிளைம் வந்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுதுன்னு சொல்றாங்க. பாருங்க, தி மீனிங் ஆஃப் தி பிரேஸ் குவாண்டம் மெரிட் இஸ் as much as earned. ஸோ இப்படி ஒரு நபர் அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறுவதனால், சரிங்களா, எவ்வளவு ஈட்டப்பட்டதோ அவ்வளவு, அதான் சொல்றான் பாருங்க, as much as earned, எவ்வளவு ஈட்டப்பட்டதோ அவ்வளவு, சரிங்களா, அந்த பணிக்கு ஏற்ற தொகை அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு அது எவ்வளவு லாஸ் ஆச்சோ அவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய ஒரு நீதிமன்றம் வந்து அதை கிளைம் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. The claim is not for the original contract that has been discharged or void, but on an implied promise by the other party to pay for what he has done. ஸோ இப்படி அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை வந்து நிறைவேற்றப்பட்டு மறுபகுதி நிறைவேற்றப்பட முடியாமல் தடை ஏற்பட்டால் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை முடித்த நபருக்கு அந்த இழப்பீடு கிடைப்பதற்கான வழிவகை வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? பாருங்க, ஸோ அப்போ கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட் அப்படின்னா என்ன சொல்றான் பாருங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிய பின்னர் மற்றொரு நபர் ஒப்பந்தத்தை வந்து மீறுவதனால் அந்த பணிக்கு ஏற்ற தொகையை
என்ற கூற்று வந்து எழுகிறது. அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட் வந்து ஏற்படுது. ஸோ எப்படி அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு எவ்வளவு ஈட்டப்பட்டதோ அவ்வளவு, அதான் சொல்றேன் பாருங்க, ஆஸ் மச் ஆஸ் எவ்வளவு ஈட்டப்பட்டதோ அவ்வளவு என்ற சொல்லின் அடிப்படையில், அந்த பொருளின் அடிப்படையில் அந்த பணிக்கேற்ற தொகை அப்படிங்கிறது வந்து குவாண்டம் ஃபார் மெரிட் வந்து ஏற்படுது. அதாவது ஒப்பந்தத்தில் ஒரு பகுதி நிறைவேற்றப்பட்டு மறுபகுதி நிறைவேற்ற முடியாமல் தடை ஏற்பட்டால் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை முடித்த நபருக்கு இழப்பீடு கிடைப்பதற்கான வழிவகையை வந்து செஞ்சு கொடுக்குது. பாருங்க, குவாண்டம் மெரிட்ஸ் அரைசஸ் இன் தி ஃபாலோவிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். அந்த பணிக்கேற்ற தொகையை பெற கோரிக்கையை விடக்கூடிய சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னா, இஃப் எ கான்ட்ராக்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி வாய்டு, ஒரு ஒப்பந்தம் செல்லாதது என கண்டுபிடிக்கப்படும் பொழுது. ரெண்டாவது, இஃப் சம்திங் இஸ் டன் வித்தவுட் எனி இன்டென்ஷன் டு டூ கிராடிஷலி, அந்த மாதிரி கைமாறு கருதாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் ஏதேனும் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது, இன் சம்திங் இஸ் டன் வித்தவுட் எனி இன்டென்ஷன் டு டூ கிராஜுவஸ்லி, இந்த மாதிரி கைமாறு கருதாமல் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கமில்லாத ஏதேனும் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது. அடுத்தது, இஃப் ஒன் பார்ட்டி அபாண்டஸ் ஆர் ரெஃப்யூசஸ் டு பெர்ஃபார்ம் தி கான்ட்ராக்ட், ஒரு நபர் அந்த முழு ஒப்பந்தத்தையும் வந்து நிறைவேற்ற தவறுதல் அல்லது நிறைவேற்றாமல் விட்டுவிடும் பொழுது. சரிங்களா? அடுத்து, இஃப் எ கான்ட்ராக்ட் இஸ் டிவைசபிள், ஒரு ஒப்பந்தம் வந்து பிரித்தளிக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது. அடுத்தது, இஃப் எ கான்ட்ராக்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு பேட்லி, ஒரு ஒப்பந்தம் வந்து மோசமாக நிறைவேற்றப்பட்டால். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த தொகையை வந்து தொகையை வந்து பெறுவதற்காக குவாண்டம் மெரிட்ஸ் வந்து ஏற்படுது. சரிங்களா? அடுத்தது, கிளைம் ஃபார் டேமேஜஸ். கிளைம் ஃபார் டேமேஜஸ் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஏற்பட்ட நட்டத்திற்கான இழப்பீடை வந்து கோருதல் தான் கிளைம் ஃபார் டேமேஜஸ் அப்படின்னு சொல்றோம். டேமேஜஸ் ஆர் a monetary compensation awarded by the court to the injured party for the loss or injury suffered by him. இந்த இழப்பீடு அப்படின்னு சொல்றீங்களா, அந்த இழப்பீடு என்பது அந்த ஒப்பந்தம் வந்து மீறுகையினால், கான்ட்ராக்ட் வந்து பிரீச் ஆகிறதுனால அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர் அடைந்த அந்த நட்டத்தை வந்து ஈடுகட்டக்கூடிய வகையில் அந்த தவறு யாரால் ஏற்பட்டதோ அந்த நபரால் அளிக்கக்கூடிய பணம் சார்ந்த ஈடு தான், அதுதான் நம்ம டேமேஜ் அப்படின்னு சொல்றோம், கிளைம் ஃபார் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். As per contract, one party can claim damages if other party breach of the contract. ஸோ இதுல பாதிக்கப்பட்ட நபர் அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறுகைக்காக காரணமான நபர் மீது இழப்பீடு பெறும் வகையில் அந்த சட்ட நடவடிக்கை வந்து அவர் வந்து எடுக்கலாம். The main purpose of awarding the damages is to make good the losses suffered by him. ஸோ அந்த மாதிரி அவர் மீது என்ன பண்ணலாம், பாதிக்கப்பட்ட நபர் வந்து எந்த நபரால் பாதிக்கப்பட்டாரோ அவர் மீது வந்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அவருக்கு இருக்கு. இட் இஸ் நோன் ஆஸ் டாக்டரைன் ஆஃப் ரெஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது the section 73 of the Indian Contract Act 1872 deals with the compensation for loss or damages caused by the party for breach of contract. ஸோ இந்த செக்ஷன் 18 இந்திய ஒப்பந்த சட்டத்தின்படி 1872 படி, இந்த பிரிவு 73 படி அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறும் நபர் அதனால் பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு அளிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. சரிங்களா? There are mainly 4 types of damages. ஸோ 4 வகையான பொறுப்புகள் வந்து அவருக்கு இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஆர்டினரி டேமேஜஸ், சாதாரண இழப்பீடு கொடுக்கணும். ரெண்டாவது, ஸ்பெஷல் டேமேஜஸ், சிறப்பு இழப்பீடுகள் வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்து, விண்டிக்டிவ் ஆர் எக்ஸெம்ப்ளரி டேமேஜஸ், அந்த பழிவாங்கும் தன்மையுள்ள முன்மாதிரியான இழப்பீடுகள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது, நாமினல் டேமேஜஸ், பேரளவு இழப்பீடுகள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 டேமேஜஸ் வந்து அவர் வந்து கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட நபருக்கு. ஓகேங்களா?